திமுக அரசின் பவள விழா நிறைவை முன்னிட்டு அனைவரது இல்லங்கள், அலுவலகங்கள், வணிக வளாகங்களில் கழக கொடியேற்றி கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஜனநாயக வழியில் சென்று நிறைவேற்றிடும் நோக்கத்துடன் பேரறிஞர் அண்ணாவால் 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியால் கட்டிக்காக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவையினை செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த 2024ஆம் ஆண்டு தனது பவள விழா நிறைவினை கொண்டாடுகிறது. பவள விழாவையொட்டி கழக கொடி கம்பங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு அதில் அந்தந்த பகுதியில் கழகத்திற்காக அல்லும் பகலும் உழைத்த மூத்த முன்னோடிகளின் கரங்களால் நாம் இருவன கொடியை ஏற்றி பட்டொளி வீசி பறந்திட செய்த வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி வீடுகள் தோறும் பறக்கும் இருவண்ண கொடி நம் வீடுகள் தோறும் பறந்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.